தமிழக முதல்வர் விஜய் ஐயா, எங்க போச்சு உங்களோட சிங்க பெண்கள் அதிரடி பாதுகாப்பு படை? எங்க போச்சு எங்களோட பெண்கள் பாதுகாப்பு? குழந்தைங்க ஈஸியா நடமாட முடியுதா? பெண்கள் தைரியமா வெளியில பாதுகாப்பா போக முடியுதா? இல்லையே. ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு மேடையில கூவி 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 ஏலம் விட்டீங்களே, கூவி கூவி வியாபாரம் பண்ணீங்களே, அஜெண்டா பெரிய அஜெண்டா கிரியேட் பண்ணி இன்ஃப்ளூயன்சஸ் இன்ஸ்டாகிராம வச்சு குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரோட மூளையும் மழுங்கடிச்சு இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்துருக்கீங்களே. இந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி நீங்க முதல்வரா உட்கார்ந்துருக்கீங்களே. பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நேத்து திருவள்ளூர்ல கூலி வேலை முடிஞ்சு 40 வயசு அம்மா, அவங்க ஊருக்கு போக பேருந்து வசதி கிடையாது, தரமான ரோடு கிடையாது, சாலையில விளக்கு கிடையாது, தெரு விளக்கு கிடையாது, எதுவுமே இல்லாம தினமும் ஒரு பைக்ல லிப்ட் கேட்டு போற அம்மா நேத்து அவங்கள விட சின்ன பையன், அவங்களோட பையன் மகன் வயது உள்ள இளைஞரோட பைக்ல பின்னாடி ஏறி போயிருக்காங்க. அவங்க ஆனா கத்திய காட்டி அவங்கள்ட்ட பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அவங்க பலத்த காயத்தோட காவல்துறையில போய் தனக்கு இப்படி நடந்ததை பத்தி புகார் கொடுக்கறாங்க. அப்படின்னா எங்க போயிட்டு இருக்கு தமிழகம்? எங்க போயிட்டு இருக்கு? நேத்து அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நடு ரோட்ல ஒரு தார் வாகனத்துல கொம்பன் அப்படின்னு எழுதியிருக்கு. 6 இளைஞர்கள், 6ல இருந்து 7 இளைஞர்கள் முழுக்க போதையில இருக்காங்க. கஞ்சா போதையில இருக்காங்களா, குடி போதையில இருக்காங்களான்னு யாருக்கு தெரியும்? நடு ரோட்ல அட்ராசிட்டி பண்றாங்க, நடு ரோட்ல ஏறி டான்ஸ் ஆடுறாங்க, வண்டி மேல ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இத கண்டிக்க ஆள் இல்ல. அங்க ஒரு காவல்துறை கூட இல்லையா? ஒரு காவல்துறை அதிகாரி கூட அங்க இல்லையா? எங்க போச்சு உங்க சிங்க பெண்கள் அதிரடி பாதுகாப்பு படை? இந்த சிங்க பெண்கள் அதிரடி படை நீங்க புதுசா கொண்டு வரல. முதல்வர் விஜய் அவர்களே, எங்களுக்கும் தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும். குழந்தைகளும் உங்களோட ஆட்சியை பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்க ஆட்சியை லட்சணமா நடத்தணும். நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னா தயவு செய்து முதல்ல நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. பெண்களுக்கும் போதை தடுப்பு இதை நான் செய்வேன், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதை முதல்ல கிராமத்துல இருந்து நிறைவேற்றுங்கிறதான் நாங்க முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். பெண்கள் அதிகமா நடமாடுற இடத்துல அம்மா ரோந்து படைய 2019 அப்ப முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஐயா கொண்டு வந்தாங்க. இது மத்திய அரசு நிர்பயா நிதியின் கீழே சென்னை மாநகரத்துக்கு மட்டும் 425 கோடி ஒதுக்குனாங்க. எல்லா விவரமும் எங்களுக்கும் தெரியும். 2019 எடப்பாடி ஐயா தான் அம்மா ரோந்து படை, அம்மா பேட்ரால்னு கொண்டு வந்தாங்க. மொத்தம் 40 ரோந்து வாகனம் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. எல்லாமே கார் தான். அது 35 மகளிர் காவல் நிலையங்களோட கனெக்டா இருந்தது. அந்த வாகனத்துல GPS வசதி இருந்தது, கேமரா வசதி இருந்தது, கேமரா சர்வேலன்ஸ் இருந்தது. நைட்டு 8 மணிலேருந்து மறுநாள் காலை 8 மணி வரைக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தர அளவுக்கு அது சிறப்பாகத்தான் செயல்பட்டு இருந்தது. அதுவும் மத்திய அரசுக்கு கீழே தான். நிர்பயா கொடுமை 2012 ஓடும் பேருந்துல நிர்பயா ஒரு பெண், இளம் பெண் துடிதுடிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டாள். அந்த ஞாபகமா தான் 2019 மத்திய அரசு முடிவு பண்ணி ஹைதராபாத், லக்னோ, மும்பை, கல்கட்டா, தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு கிட்டத்தட்ட 8 மாநிலங்களுக்கு இந்த மாதிரியான இது கொடுத்தாங்க. அதுல தமிழகமும் ஒண்ணு. அதுல தமிழ்நாட்டுக்கு 40 ரோந்து வாகனங்கள் எடப்பாடி ஐயா மத்திய அரசு நிதியிலிருந்து வாங்கினாரு. 425 கோடி அதுக்கு செலவாச்சு. மத்திய அரசு நிதி கொடுத்தது. அதுல இவங்க 7,50,00,000 40 ரோந்து வாகனங்கள் ரெடி பண்ணி அதை முக்கியமான சென்னை மாநகரத்துல உள்ள எல்லா இடங்களுக்கும் இவங்க அனுப்பி வச்சாங்க. அப்ப 24 மணி நேரத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவங்க சரி பார்க்கிற அளவுக்கு சரியா அதிகாரிகள் இருந்தாங்க. அதையே தான் முதல்வர் ஸ்டாலின் 2025 நவம்பர் மாசம் 80 ரோந்து வாகனங்களா கொண்டு வந்தாங்க. அவங்களும் 12 கோடி செலவுல 12 கோடி நிதியில 80 ரோந்து வாகனங்கள் கொண்டு வந்தாங்க. அம்மா ரோந்து வாகனம், அம்மா பேட்ரோல்ங்கிறத இவர் பிங்க் பேட்ரோல், பிங்க் பாதுகாப்பு படை, பிங்க் ரோந்து வாகனம்னு மாத்தினாங்க. இந்த திட்டத்தை தான் நீங்க சிங்கப்பெண் அதிரடி படைன்னு மாத்துவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அதுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிப்பீங்களோ, அதுக்கு என்ன பேர் கொடுப்பீங்களோ, அந்த மண்ணாங்கட்டி எல்லாம் எங்களுக்கு தேவை இல்ல. பெண்கள் பாதுகாப்பு படை முக்கியமான நகரங்கள்ல வரணும். பெண்கள் அதிகமா இருக்கிற கல்லூரிகள், பள்ளிகளுக்கு பக்கத்துல எப்போதுமே காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பா இருக்கணும். குழந்தைகளும் போதை பழக்கத்திலிருந்து வெளியில வரதுக்கு போதை தடுப்பு மையங்கள் எல்லா கிராமத்திலையும் நீங்க உருவாக்கணும். ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார மையம் பக்கத்திலையும் சமூக நலத்துறை பக்கத்திலையும் இருக்கிற மதுக்கடைகளை முதல்ல நீங்க மூடணும். பள்ளி கல்லூரி பக்கத்துல இருக்கிற குக்கிராமங்கள்ல பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடையை நீங்க மூடணும்.
சிங்க பெண்கள் பாதுகாப்பு படையை நீங்க கிராமத்துல இருந்து உருவாக்கினா மட்டும்தான் இந்த தமிழக மக்களுக்கு உங்க மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வரும். மக்களுக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னா எங்களுக்கு இலவசங்கள் தேவையில்லை, ரீல்ஸ் தேவையில்லை. இன்ஸ்டாகிராம்ல வாழ்ந்துட்டு இருக்காதீங்க முதல்வரே, தயவுசெய்து இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியில வாங்க. வெளியில உங்களுக்கு சேவை செய்ய ஒரு பெரிய ஒரு மாநிலமே காத்துட்டு இருக்கு. நீங்க சேவை செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய மாநிலம் இருக்கு. உங்களுக்கு சேவை செய்ய ஏகப்பட்ட IAS அதிகாரிகள் இருக்காங்க. நல்லபடியா செயலர்களை வச்சு அதிகாரிகளை வச்சு சிறப்பான ஆட்சியை நீங்க கொடுப்பீங்க நம்பிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க தமிழக மக்கள். குறிப்பாக பெண்கள், இளம் பெண்கள், குழந்தைகள் அவங்களோட பாதுகாப்புக்கு நீங்க முதல்ல நல்லது செஞ்சுட்டு அப்புறம் யாரை பத்தி குறை சொல்லணும்னாலும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.